ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை தான் பார்க்க போறோம். மருமகளே, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தனிமையா ஆகிட்டேன். அந்த ஆசையை நான் நிறைவேத்திப்பேன். இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் அதைச் செய்வேன். ஆசையை நிறைவேத்துவியா? ராத்திரி என் அறைக்கு வா மருமகளே. நான் ராத்திரி உன் அறைக்கு வந்துடுறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அத பண்ணிக்கோ. நண்பர்களே, கதைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டெல்லியிலே ராமசங்கர் என்ற ஒரு முதியவர் தன் மகன் அர்ஜுனை பயணத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். அர்ஜுனுக்கு துபாயில் வேலை கிடைத்தது. அர்ஜுன் தன் அழகான மனைவி பிரீத்தியை தன் தந்தையின் பொறுப்பில் ஒப்படைத்தான். ராமசங்கர் முகம் சந்தோஷத்தில் நிறைந்தது. அர்ஜுன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னான், நான் பிரீத்திய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, அவ ரொம்ப மென்மையானவ. ராமசங்கர் சொன்னார், மகனே, கவலைப்படாதே, நான் பிரீத்தியை என் பொண்ணு மாதிரி நேசிப்பேன். அர்ஜுன் பிரீத்தியை இறுக கட்டியணைத்துவிட்டு ஏர்போர்ட் கிளம்பினான். மறுநாள் பிரீத்தி தன் மாமனாருக்கு டீ போட்டு தரும்போது ராமசங்கர் சொன்னார், மருமகளே, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ராமசங்கர் சொன்னார், மருமகளே, என்னவோ தெரியல, இந்த நாள்ல நான் ரொம்ப தனிமையா உணர்றேன். என் கூட யாராவது இருக்கணும், என் தனிமையை பகிர்ந்துக்கணும், என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு தோணுது. எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. பிரீத்தி மெதுவாகச் சொன்னாள், மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் இங்கே உங்கள பாத்துக்கவும் உங்கள சந்தோஷமா வச்சுக்கவும் தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதைச் செய்வேன். ராமசங்கர் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. அவர் எழுந்து மெதுவாக பிரீத்தி பக்கத்தில் உட்கார்ந்து அவள் தோளில் கை போட்டுச் சொன்னார், சரி மருமகளே, பார்ப்போம், நீ என்னை சந்தோஷமா வைக்க என்ன செய்ய முடியும்னு. பிரீத்தி மெல்லிய சிரிப்புடன் சொன்னாள், மாமா, என்ன அவசரம்? இப்போ இந்த வீட்ல நாம 2 பேர் தான் தனியா இருக்கோம். நான் உனக்கு ராத்திரி ஒரு ஸ்பெஷலான மருமகளுக்கேயான் கவனிப்பை கொடுப்பேன். இப்படி சொல்லிவிட்டு அவள் டீ பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள். ராமசங்கர் அவள் முதுகை பார்த்தபடி சிரித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் அடிக்கடி ஒளிந்து கொண்டு பிரீத்தியை பார்ப்பார். அவள் பெருக்கும்போது, துணி துவைக்கும்போது அல்லது வீட்டு வேலை செய்யும்போது அவர் சொல்வார், மருமகளே, துப்பட்டாவை எடுத்துட்டு வேலை செஞ்சா சுலபமாயிருக்கும். ராமசங்கர் கண்கள் வேட்டைக்காரன் போல அவள் மேல் நிலைத்திருக்கும். ஒரு இரவு அவர் மெதுவாக தன் அறையை விட்டு வெளியே வந்து பிரீத்தியின் அறையை நோக்கி நடந்தார். பிரீத்தி கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவள் துப்பட்டா மெதுவாக தோளில் இருந்து நழுவியது. திடீரென்று காலடி சத்தம் கேட்டு பிரீத்தி திடுக்கிட்டாள். பயத்துடன் திரும்பி பார்த்துச் சொன்னாள், மாமா, என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ராமசங்கர் மெதுவாக முன்னால் வந்தார். ஆனால் திடீரென்று அவர் கால் நழுவியது. அவர் வேண்டுமென்றே விழுந்தது போல நடித்து நேராக பிரீத்தியின் கைகளில் விழுந்தார். இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள். பிரீத்தியின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் பயத்துடன் எழுந்து துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு சொன்னாள், மாமா, இது என்ன? ராமசங்கர் மெதுவாகச் சொன்னார், மருமகளே, மன்னிச்சுடு, என் கால் நழுவிடுச்சு. உண்மையா? நான் என் மருந்து கேட்கத்தான் வந்தேன். எங்க வச்சிருக்கேன்னு? ஆனால் அவர் கண்களில் இன்னும் அந்த ரகசியமான மின்னல் இருந்தது. பிரீத்தியின் இதயத்தில் புயல் வீசியது. அவள் வேகமாகச் சொன்னாள், மாமா, நீங்க உங்க அறைக்கு கிளம்புங்க, நான் மருந்து கொண்டு வர்றேன். அவள் வேகமாக அறையை விட்டு வெளியே போனாள். மாலையில் பிரீத்தி தன் கணவன் அர்ஜுனுடன் வீடியோ காலில் பேசும்போது அவளது குரலில் அந்த பழைய அன்பு இருந்தது, மென்மை இருந்தது. அவள் பேச்சால் அர்ஜுனை சிரிக்க வைத்தாள். புது துணிகள் போட்டுக்கொண்டு வீடியோ எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்பினாள். சிரித்துக்கொண்டே அர்ஜுனுக்கு முத்தம் கொடுத்து தன் இதயத்தில் உள்ளவற்றைச் சொன்னாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, ராமசங்கர் ஜன்னல் பின்னால் இருந்து இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்று. அவர் கண்களில் காமத்தி எரிந்தது. முகம் கோபத்திலும் பொறாமையிலும் சிவந்தது. அவர் சத்தமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் அவர் இதயத்தில் வேறு ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. தன் தலையை ராமசங்கரின் மார்பில் சாய்த்தாள். ராமசங்கர் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. அவர் பயத்துடன் சொன்னார், மருமகளே, இது என்ன பண்ற? பிரீத்தி மதுரமான குரலில் சொன்னாள், மாமா, நான் உன் இதயத்தை ஆறுதல் படுத்துறேன், உன்னை சந்தோஷப்படுத்துறேன். நீ கவலைப்படாதே, நான் இருக்கும் வரை உனக்கு மறுபடி கல்யாணம் தேவையில்லை. ராமசங்கர் கண்களில் விசித்திர மின்னல் தெரிந்தது. அவர் பிரீத்தியை கைகளில் ஏந்தி மெதுவாகச் சொன்னார், மருமகளே, நீ என் ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டே இருந்தா நான் உனக்கு எல்லாம் தருவேன், என் சொத்து, என் ஆஸ்தி எல்லாம். ராமசங்கர் மெதுவாக எழுந்தார். அவர் காலடிகள் அமைதியாக சத்தம் போட்டன.
அவர் நேராக பிரீத்தியின் அறைக்குள் சென்று தேட ஆரம்பித்தார். அவர் கண்கள் ஒவ்வொரு மூலையிலும் வேகமாகச் சுழன்றன. ஒரு ஆழமான ரகசியத்தை தேடுவது போல தெரிந்தது. கடைசியில் அவர் பார்வை அலமாரி மீது விழுந்தது. அங்கே பூக்கள் நிறைந்த ஒரு சின்ன தொட்டி இருந்தது. ராமசங்கர் அதை எடுத்து கையில் சுற்றினார். அவர் முகத்தில் ஒரு பயங்கரமான ரகசியச் சிரிப்பு படர்ந்தது. அவர் அமைதியாக தன் அறைக்கு திரும்பி கட்டிலில் படுத்துக்கொண்டார். ஏதோ பெரிய ரகசியம் கிடைத்துவிட்டது போல. பகலெல்லாம் பிரீத்தி ராமசங்கரை சிரிக்க வைக்க முயற்சி செய்தாள். சில சமயம் அவர் கையை தன் பக்கம் இழுப்பாள். சில சமயம் அவர் மடியில் உட்காருவாள். சில சமயம் அவர் கழுத்தில் கை போட்டு சிரித்து பேசுவாள். ஆனால் இப்போது ராமசங்கர் தயங்கினார். அவர் கண்கள் பிரீத்தியை தொட்டதும் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார். அவர் மனதில் புது திட்டம் இருப்பது போல் இருந்தது. பிரீத்தி அவரது குளிர்ந்த உணர்வுகளில் சிக்கிக் கொண்டாள். ஆனால் அவள் தன் தந்திரத்தை தொடர்ந்தாள். அடுத்த நாள் இரவு பிரீத்தியின் அறையிலிருந்து வேதனையான அழுகுரல் கேட்டது. அந்தச் சத்தம் அவ்வளவு வேதனையாக இருந்தது. தன் அறையில் நடமாடிக் கொண்டிருந்த ராமசங்கர் அதை கேட்டு பிரீத்தியின் அறைக்கு ஓடினார். கதவை திறந்து பயந்த குரலில் கேட்டார், மருமகளே, என்னாச்சு? ஏன் அழற? எல்லாம் நல்லா இருக்கா? அவர் குரலில் கவலை இருந்தது. பிரீத்தி கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். அவள் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. அவள் முனகல் இன்னும் அதிகமானது. அவள் இதயம் உடைந்துவிட்டது போல முனகினாள். மாமா, நீங்க என்ன பண்ணீங்க? என் வாழ்க்கை நாசமா போச்சு. நான் இனி இல்ல. நீங்க என் கௌரவத்தை அழிச்சிட்டீங்க. அவள் குரலில் வேதனையும் குற்றச்சாட்டும் இருந்தது. ராமசங்கர் முகம் வெளுத்தது. அவர் இதயம் அமைதியானது. அவர் மெதுவாக முன்னால் வந்து பிரீத்தியிடம் கேட்டார், மருமகளே, சொல்லு, என்னாச்சு? நீ ஏன் இப்படி பேசுற? பிரீத்தி கண்ணீரை துடைத்துக் கொண்டு இன்னும் சத்தமாக அழுதாள். மாமா, எனக்கு காலையிலிருந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன். இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. நீங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் உலகத்தை எப்படி எதிர்கொள்வேன்? ராமசங்கர் பயந்து போனார். மருமகளே, இது எப்படி சாத்தியம்? நான் எதுவுமே பண்ணலையே. நீ தப்பா நினைக்கிற. அவர் குரல் தெளிவாக இருந்தது. ஆனால் பிரீத்தி அவரை இடையில் தடுத்தாள். மாமா, உங்க ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தோணுது. நேத்து ராத்திரி நீங்க அறைக்கு வந்து எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க எதுவும் தெரியாதது போல நடிக்கிறீங்க. பிரீத்தியின் குரல் கண்ணீருடன் கூடிய அலறலாக மாறியது, அக்கம் பக்கத்தினரை எழுப்புவது போல. இந்த நாடகம் இப்போ ஒரு அபாயகரமான திருப்பத்தை எடுத்தது. ராமசங்கர் பயந்தார். அவர் திடீரென்று எழுந்து கதவை பார்த்தார். பிறகு பிரீத்தி பக்கம் திரும்பி மெதுவாக சொன்னார், சரி மருமகளே, சரி, நீ சொல்றது சரிதான். ஆனா நீ கவலைப்படாதே, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும். அவர் குரலில் ஒரு விசித்திரமான சம்மதம் இருந்தது. தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வது போல அவர் முன்னால் வந்து பிரீத்தியின் தோளில் கை வைத்துச் சொன்னார், ஆனா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லையென்றால் நாம 2 பேரும் நாசமாயிடுவோம். பிரீத்தி கண்ணீரை துடைத்துக் கொண்டு ராமசங்கர் தோளில் தலை சாய்த்துச் சொன்னாள், சரி மாமா, என்னை எப்பவும் தனியா விட்டுடாதீங்க. ஆனால் மறுநாள் காலை வீட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. பிரீத்தியின் உடல் முழுவதும் நடுங்கியது. ராமசங்கர் வீட்டிற்குள் நுழையும் போது அவரோடு ஒரு அழகான பெண்ணும் வந்தாள். அவள் மணப்பெண் போல உடை அணிந்திருந்தாள். இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். பிரீத்தி இந்த காட்சியை பார்த்து கோபத்தில் முகம் சிவந்தாள். அவள் கத்திச் சொன்னாள், மாமா, இவள் யார்? ராமசங்கர் ரொம்ப தைரியமா பதில் சொன்னார், மருமகளே, இவ என் பொண்டாட்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னையிலிருந்து இவ உன்னோட அத்தை. பிரீத்திக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் யோசனையில் மூழ்கினாள். நான் அவரை சந்தோஷப்படுத்த எல்லாம் கொடுக்க தயாரா இருந்தேன். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அவள் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவள் மென்மையான ஆனால் கடினமான குரலில் சொன்னாள், மாமா, என் அறைக்கு வாங்க, நான் உன்கிட்ட பேசணும். அவள் வேகமாக தன் அறைக்குச் சென்றாள். ராமசங்கர் பிரீத்தி அறைக்கு வரும்போது அவள் கோபத்தில் பைத்தியம் பிடித்தது போல இருந்தாள். சொன்னாள், மாமா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்றேன். ராமசங்கர் மென்மையான குரலில் சொன்னார், மருமகளே, பித்து பிடிச்ச மாதிரி பேசாதே. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன்னா இந்த பொண் உனக்கு சேவை செய்வாள். இனிமே நீ வீட்டு வேலை எதுவும் செய்ய தேவையில்லை. உன் அத்தை அதை பார்த்துப்பாள். நீயும் நானும் வெறும் அன்போடு இருப்போம். இதை கேட்டதும் பிரீத்தியின் கோபம் தணிந்தது. அவள் முகத்தில் தைரியமும் சந்தோஷமும் சிரிப்பும் படர்ந்தது. ஆனால் பிரீத்திக்கு தெரியாது, அவள் வாழ்க்கையில் ஒரு புயல் வரப்போகிறது என்று. ராமசங்கரின் புது பொண்டாட்டி வீட்டு வேலைக்காரியை விட மேலாக இல்லை. பிரீத்தி எல்லா வீட்டு வேலைகளையும் அமைதியாகச் செய்தாள். பிரீத்தி நினைத்தாள், தன் தந்திரத்தால் ஜெயித்து விட்டதாக.
ராமசங்கரின் அபாரமான சொத்துக்கள் தன் பிடியில் இருப்பதாக நினைத்தாள். ஆனால் ராமசங்கர் முகத்தில் விசித்திரமான அமைதி இருந்தது. அவர் கண்களில் ஆச்சரியம் மறைத்த கோபம் இருந்தது. ஒரு பெரிய ரகசியம் பிடிபட்டது போல. ராமசங்கர் இப்போ பிரீத்தியிடமிருந்து விலகியிருந்தார். அவர் கண்களின் குளிர்ச்சியும் நடத்தையில் இருந்த மாற்றமும் பிரீத்தியை பாதித்தது. அவளது தந்திரங்கள் எல்லாம் இப்போ பயனற்று போனது போல அவளுக்கு தோன்றியது. ராமசங்கரின் பணமும் சக்தியும் அவள் கையை விட்டு நழுவிக் கொண்டிருந்தது. ஒருநாள் ராமசங்கர் தன் புது பொண்டாட்டியுடன் அதிக நேரம் செலவிடும்போது பிரீத்தி அவர்களை தனியாக வழிமறித்தாள். அவள் குரலில் விஷம் இருந்தது. மாமா, இது என்ன நடக்குது? நீங்க ஏன் என்கிட்ட இருந்து விலகி இருக்கீங்க? உங்க பொண்டாட்டிக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இல்லையா? ராமசங்கர் ஒரு நிமிடம் அவளை பார்த்து குளிர்ந்த குரலில் சொன்னார். பிரீத்தி, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இனி உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். பிரீத்தி முகம் கோபத்தில் சிவந்தது. அவள் தன் அறைக்கு ஓடினாள். கதவைச் சாத்திவிட்டு நடுங்கும் கைகளுடன் தன் கணவன் அர்ஜுனுக்கு போன் செய்தாள். அவள் குரல் முனகலும் கோபமும் நிறைந்திருந்தது. அர்ஜுன், நீ எங்கிருந்தாலும் உடனே திரும்பி வா. என் வாழ்க்கை நாசமா போச்சு. என் கௌரவம் பறிபோயிடுச்சு. உன் அப்பா என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டாரு. அவர் செய்யக்கூடாதது செஞ்சிட்டாரு. அத அவரே ஒத்துக்கிட்டாரு. உன்னை வேண்டுமென்றே துபாய்க்கு அனுப்பிட்டு பின்னாடி என்னை அடையணும்னு பார்த்தார். அர்ஜுன் காதுகளில் இடி விழுந்தது போல இருந்தது. அவன் மூச்சு வேகமாகியது. நடுங்கும் குரலில் சொன்னான். என்ன சொன்ன பிரீத்தி? அப்பா அப்படி செய்ய மாட்டார். பொய் சொல்லாதே. பிரீத்தி ஒரு பெருமூச்சு விட்டு குளிர்ந்த குரலில் சொன்னாள். அர்ஜுன், நான் உனக்கு ஆதாரங்களை அனுப்புறேன். நீயே பாரு. அவள் மொபைலை எடுத்து ஒரு வீடியோவை திறந்தாள். அதில் அவள் ராமசங்கருடன் அறையில் இருந்தாள். அவள் தலை அவர் மார்பில் சாய்ந்து இருந்தது. அந்த வீடியோவை அவள் ரகசியமாக கேமரா ஆன் செய்து ரெக்கார்ட் செய்திருந்தாள். அந்த வீடியோ அர்ஜுனின் உலகத்தை அழிக்கப் போதுமானதாக இருந்தது. அவள் வீடியோவை அனுப்பினாள். அர்ஜுன் அந்த வீடியோவை பார்த்ததும் அவன் இதயம் உடைந்தது. மூச்சு நின்றது. கண்கள் முன் இருள் சூழ்ந்தது. நடுங்கும் கைகளுடன் மீண்டும் பிரீத்திக்கு போன் செய்தான். பிரீத்தி, கவலைப்படாதே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அர்ஜுன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரீத்தி கண்களில் ஆசை மின்னல் தெரிந்தது. மறுநாள் காலை வீடு கூட்டமாக இருந்தது. ராமசங்கர், அவர் மனைவி மற்றும் பிரீத்தி டைனிங் டேபிளில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அறையில் அமைதி. ராமசங்கர் முகத்தில் யோசனைகள். திடீரென்று காலிங் பெல் அடித்தது. இதயம் பலமாக துடித்தது. பிரீத்தியின் மூச்சு நின்றது. ராமசங்கர் கண்களில் விசித்திர மின்னல் தெரிந்தது. அவர் இந்த நிமிஷத்துக்காகத்தான் காத்திருந்தது போல தெரிந்தது. காலிங் பெல் மீண்டும் அடித்தது. ராமசங்கர் எழுந்து கதவை திறந்தார். அர்ஜுன் அவர் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் கோபமும் வேதனையும் இருந்தது. பிரீத்தி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். ஓடிப்போய் அர்ஜுன் கழுத்தை கட்டிக்கொண்டு பலமாக அழுதாள். ராமசங்கர் மெதுவாக குரலை குறைத்துச் சொன்னார். மகனே, நீ இங்க என்ன பண்ற? எல்லாம் நல்லா இருக்கா? ஏன் திரும்பி வந்தே? ஆனால் அவர் பேசி முடிக்கும் முன் அர்ஜுன் வெடித்தான். தந்தையின் காலரை பிடித்தான். அவன் குரல் கோபத்தில் நடுங்கியது. நீங்க அப்பா இல்ல, நீங்க ஒரு ராட்சசன். நீங்க எங்க அப்பாவியான மனைவியோட கௌரவத்தை அழிச்சிட்டீங்க. அவ கௌரவத்தை சூறையாடிட்டீங்க. நான் உங்களை உயிரோட விடமாட்டேன். அர்ஜுன் அவரை பலமாக தள்ளிவிட்டான். ராமசங்கர் தரையில் விழுந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்தார். ஒரு பெருமூச்சு விட்டு தைரியமாகச் சொன்னாரு. மகனே, என்னை கொன்னுடு. ஆனா முதல்ல என் பேச்ச கேளு. அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அத நான் ஏத்துக்கிறேன். ராமசங்கர் தன் ஜேபியிலிருந்து ஒரு பழைய முத்திரை குத்தப்பட்ட கடிதத்தையும் சில புகைப்படங்களையும் எடுத்து அர்ஜுன் கையில் கொடுத்தார். இந்த கடிதத்தை என் பழைய நண்பன் அனுப்பினான். இந்த புகைப்படங்களை பாரு. உன் மனைவி கௌரவமானவ இல்லை. இதுதான் அவ எனக்கு சொன்ன உண்மை. அர்ஜுன் கண்களில் ஆச்சரியம். அவன் புகைப்படங்களை பார்த்தான். பிரீத்தி விசித்திரமான இடங்களில் விதவிதமான உடைகளில் சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பிசினஸ் ராணி போலிருந்தாள். அர்ஜுன் மனம் குழம்பியது. அப்பா, இது என்ன? அவன் குரல் நடுங்கியது. ராமசங்கர் பெருமூச்சு விட்டு சொன்னாரு. மகனே, சொல்லு. நீ துபாயில இருந்தப்போ பிரீத்தி உனக்கு எத்தனை முறை போன் பண்ணா? எத்தனை வீடியோ அனுப்பினா? அர்ஜுன் அதை பற்றி யோசித்துச் சொன்னான். அப்பா, அவ 1-2 தடவை தான் போன் பண்ணா. வீடியோ எதுவும் அனுப்பலை. ராமசங்கர் சிரித்தார். சரி மகனே, இப்போ இன்னொரு பயங்கர ரகசியத்தை பாரு. அவர் எழுந்து தன் அறைக்குச் சென்று சிறிது நேரத்தில் கையில் ஒரு அழகான பூந்தொட்டியை கொண்டு வந்தார். இது வெறும் பூந்தொட்டி இல்ல மகனே. இதுல ஒரு ரகசிய கேமரா இருக்கு.
நான் இத பிரீத்தி அறையில வச்சேன். ராமசங்கர் போனை எடுத்து வீடியோவை பிளே செய்தார். அர்ஜுன் கண்கள் ஸ்கிரீன் மேலேயே இருந்தது. வீடியோவில் பிரீத்தியின் அறை, இரவு அமைதி, ஜன்னல் வழியாக மெல்லிய ஒளி வருகிறது. திடீரென்று ஒரு இளைஞன் ரகசியமாக உள்ளே வந்தான். பிரீத்தி அவனை பார்த்து கட்டியணைத்தாள். பிறகு இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள். அர்ஜுனின் மூச்சு நின்றது. வீடியோவில் அந்த காட்சி திரும்ப திரும்ப ஓடியது. பிரீத்தியும் அந்த இளைஞனும் ஒன்றாக இருந்தார்கள். இதை பார்த்து அர்ஜுன் இதயம் உடைந்தது. ராமசங்கர் குளிர்ந்த குரலில் சொன்னாரு, பார்த்தியா மகனே, பிரீத்தி அந்த காதலன் கூட தான் பேசிட்டு இருந்தா. அவனுக்கு காதல் செய்திகளை அனுப்புவா. தன் உடைகளை மாத்தி ஆபாசமான வீடியோக்கள் எடுத்து அவனுக்கு அனுப்புவா. உன்கிட்ட பேசுறதா சாக்கு சொல்லுவா. அப்புறம் இன்னொரு அதிர்ச்சியான ரகசியம், என் பொண்டாட்டி சாதாரண பொண்டாட்டி இல்ல, அவ ஒரு லேடி டாக்டர். பிரீத்தி என் மேல பழி போட்டப்போ நான் இந்த டாக்டர் என் பொண்டாட்டிங்கிற பேர்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவ பிரீத்திய செக் பண்ணி எல்லாம் பொய்னு நிரூபிச்சா. பிரீத்தி இந்த நாடகத்தை என்னை பிளாக்மெயில் பண்ணவும் என் சொத்தை அபகரிக்கவும் தான் செஞ்சா. அர்ஜுன் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் எழுந்து பிரீத்தியின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். அவன் குரல் வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. சி, நீசமானவளே, என்னை ஏமாத்திட்ட. நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன். உன்னை சந்தோஷமா வைக்கத்தான் துபாய்க்கு போனேன். நீ என் கூட இப்படி செஞ்சிட்ட. பிரீத்தியின் நாக்கு மைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது. அவள் கண்கள் பிதுங்கின. அவளது மொத்த நாடகமும் அழிந்துவிட்டது. அர்ஜுன் கத்தினான், அப்பா, உடனே போலீஸ கூப்பிடுங்க, இந்த பொண்ண ஒப்படைங்க, நான் இவ முகத்தை பார்க்க விரும்பல. ராமசங்கர் மெதுவாகச் சொன்னார், மகனே, அப்படி வேண்டாம். போலீஸ் வந்த அக்கம் பக்கத்துல நமக்குத்தான் அவமானம். நமக்கு கௌரவம்தான் முக்கியம். இந்த அழுக்கு இவ வீட்டுக்கே திரும்பி போகட்டும். அறையில் அமைதி. அர்ஜுன் கண்கள் மாறிவிட்டன. ராமசங்கரின் சிரிப்பு திருப்தியாக இருந்தது. பிரீத்தி உதவியற்று நின்றாள். உன் இஷ்டம் போல வாழு. என் வீட்டை விட்டு ஓடிப்போ. உன் காதலன் கூட உன் வேலையை பார்த்துக்கோ. நான் உனக்கு கௌரவம் கொடுத்தேன். அது என் தப்பு. பிரீத்தி தரையில் விழுந்து அர்ஜுன் காலை பிடித்தாள். அர்ஜுன் அப்படி செய்யாதே. என்னை மன்னிச்சுடு. நான் உன் பொண்டாட்டி. அர்ஜுன் பலமான குரலில் 3 முறை சொன்னான். உனக்கு தலாக் கொடுக்கிறேன், உனக்கு தலாக் கொடுக்கிறேன், உனக்கு தலாக் கொடுக்கிறேன். பிரீத்தியை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தினான். கதவை வேகமாகச் சாத்தினான். பிறகு அர்ஜுன் தன் தந்தை ராமசங்கரை கட்டியணைத்துக் கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர். அப்பா, என்ன மன்னிச்சுடுங்க, எனக்கு உண்மை தெரியல. ராமசங்கர் அழுதுகொண்டே சொன்னார், மகனே, பரவாயில்ல, இது பெரிய ஏமாற்றம்தான். ஆனா கடவுள் புண்ணியத்துல நம்ம கண்கள் திறந்தது. உன்னை துபாய்க்கு அனுப்பினே. ஏனா நீ இந்த பொண்ணோட பொய்யான காதல்ல பைத்தியமா இருந்த. நீ இங்க இருந்திருந்தா இந்த உண்மை வெளியே வந்திருக்காது. இந்த துரோகத்தையும் பொய்யையும் மறக்க கொஞ்சம் காலம் எடுக்கும். எங்களுடைய இன்றைய கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனுள்ளதாக இருக்கும். ஜெய் ஹிந்த் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்.